நம்மலாம் ரோட்டில் வெளியே போகிறோம். போகிறபோது பூனை குறுக்கால் வந்துட்டால் சென்டிமெண்ட்டாக அது வி ஃபீல் சென்டிமெண்ட்லி சம்திங் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க்குங்கிற மாதிரி. அமெரிக்காக்காரனுக்கு இந்த எஸ்பிஎன்ஏ சேட்டலைட்னு வச்சுருக்கான் அவன் நிறையா. ஒவ்வொரு நாட்டையும் அவங்களுக்கு தெரியாமல் அவன் எஸ்பிஎன்ஏஜ் பண்ணுறான், ஸ்பை நெட்வொர்க். சைனா மேலே 2-3 சேட்டலைட் விட்டுருக்கான் அவன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சேட்டலைட்டு ஒரு 1 minute ஆர் சம்திங்க்கு வேலை செய்யலை அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது. எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் க்ளோஸில் பார்த்து எதனால் அந்த மாதிரி ஆகுது, ஏன் இந்த இடத்துல மாத்திரம் சேட்டலைட் ஒர்க் பண்ணலன்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய பூனைங்க இருக்கான். அந்த பூனைங்க இப்படி அப்படி போகிற போது அது உடம்புலேருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வருதான். அதனால் சேட்டலைட் வேலை செய்யலைன்னு கண்டுபிடிச்சாங்க. இது நம்ம ஆளுங்களுக்கு எத்தனை 100 வருஷத்துக்கு முன்னால் தெரிஞ்சிருக்கு பாரு. அதனால தான் அந்த பூனை போகிற போது இந்த பக்கம் இந்த பக்கம் போகிற போது அதுலேருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வருது. அதனால் நம்ம மைண்டு எப்படி சேட்டலைட்டே புத்தி வேலை செய்யாமல் போதோ அந்த மாதிரி நம்ம மைண்டு கிளாரிட்டி இல்லாமல் ஆகிடும்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். வெள்ளைக்காரன் சொன்னேன் அம்டி டம்டி சேட்டானே வாழ் தான் பெருசுன்னு நினச்சின்னு இருக்கோம். அதுக்கு தாத்தாலாம் நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னு தெரியல நமக்கு, இல்லையா? அதே மாதிரி நம்ம திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சேட்டலைட் வேலை செய்யலை. இதே மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அந்த கோயிலில் இருந்து எழக்கூடிய ஏதோ ஒரு பவர் சேட்டலைட்டை வசமில்லாமல் செய்கிறது. அப்போ நம்ம பெரியவங்க அந்த இடத்துல சேட்டனோட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி திருநள்ளாருக்கு நம்மலாம் போயின்னு இருக்கோம். பார்த்தா ஏதோ ஒரு ஆர்த்தடாக்ஸியில் வந்த ஒரு ஃபெய்த் மாதிரி தெரியும். ஆனால் அதுலேயும் சயின்ஸ் தான் இருக்குது.